ஹாய் மக்களே. சரி, என்ன இவ்வளவு காலையிலேயே ரெடியா எங்க கிளம்பி இருக்க? எங்க போறோம்? என்ன? அதாவது எங்களை மாக்காப்பா அண்ணன் வந்து சின்ன திரையில மலைகளுக்கு நடுவில் வாழும் கொஞ்சிக்குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார்ல அடிக்கடி. இந்த பக்கம் நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாட்டி ஷூட்ல சொல்லியிருக்கேன். அப்ப இப்ப நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் போறோம், ஹில் மேல ஏற போறோம். ஹில் மேல இல்ல, இங்க வந்து இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன மலை தான். ஆனால் எனக்கு மவுண்டன்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதை போய் நாங்க பார்க்க போறோம். உங்களுக்கும் அதை வந்து காமிக்க போறோம். நிறைய கிரீனரி எல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாலியா பைக்ல ஒரு ரைடு. காலையில ஒரு 6:30 நினைக்கிற டைம். இப்போ நம்ம அப்படியே ஜாலியா தூங்குனவனை அடிச்சு எழுப்பிட்டு அவங்க அந்த மலையெல்லாம் பார்க்கணும். பார்த்து என்னை வந்து இதுதான் அந்த மலையான்னு கேட்கணும். இருந்தாலும் அந்த மலை அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். நான் வந்து எப்பவுமே ஒரு மவுண்டன் பர்சன் தான், பீச் பர்சன் கிடையாது. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதான் சீக்கிரம் போயிடலாம். ஓகே. பெரம்பலூர்ல இருந்து திருச்சி போகிற ஹைவேயில் ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா திருவாச்சூர் அப்படின்ற ஒரு ஊர் வரும். இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து கீழ்கணவாய் அப்படின்ற ஒரு ரோட்டில் ஜாயின் ஆனோம் அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சி பாலத்துக்கு அடியில் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு அந்த ஆர்ச்சை உங்களுக்கு நான் காட்டுறேன். மேலே பாருங்கள், அந்த ஆர்ச்சி தெரியும். இதுதான் திருவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு உள்ளே போகிற ஆர்ச்சி. ஊரும் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும். இது உள்ளே பார்த்தீங்களா, போன உடனே எவ்வளோ க்ரீனிஸாக சைட்லலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. பாட்டு ஓடிட்டு இருக்கு போல். இதெல்லாம் இங்கே கோயிலில் இருக்கிற பூக்கடைங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து திருவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன் கோயில். இந்த கோயில் தான் வந்து பெரம்பலூர்லேயே ரொம்ப ஒரு புகழ்பெற்ற கோயில்னு சொல்லலாம். இந்த கோயில் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கோயில். நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து சென்னை போகிறீங்க, இல்லை பெரம்பலூர் ஏதாவது ஒரு வேலையாக வரீங்க அப்படின்னா ஸோ ஒரு தடவையாவது கண்டிப்பாக அந்த கோயில் வந்து மதுரகாளி அம்மன்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம இப்போ அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த ரோடு தான் வந்து கீழ்கணவாய் ரோடு. ஸோ இதில் வந்து நிறைய ஹில்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும், அதாவது மலை குன்றுகள் தான் இருக்கும். நாங்கள் அந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரானோடனே அந்த மயில் சத்தம் கேட்கும் போது அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஆனால் நான் இந்த ஊர் தானே, நானும் அடிக்கடி மயில் சத்தம் கேட்டிருப்பேன். நீ எப்படி? நான் வந்து மயிலை பார்க்கில் தான்ப்பா பார்த்துருக்கேன், நேரில் கூட பார்த்ததில்ல அவ்வளோ ஜாஸ்தியாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே அப்படியே மயில் ரோட்டில் போகிறது, காட்டுக்கிட்ட அந்த சைடு நடந்து போகிறது, அந்த சத்தம் கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பூனைக்குட்டி மாதிரி கத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மயில் காட்டில் நடக்கிறது இருக்கட்டும், நீ என்னைக்காவது வரப்புல காட்டுலலாம் நடந்திருக்கியா? இல்லை, அது மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம், அங்கே இறங்கி ஒரு சம்பவம் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் வரப்பில் நடந்ததே இல்லை. வரப்பில் நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் செம்மையாக இருக்குது. இது என்ன செடின்னு தெரில. இது என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரலாம். அப்படியே மலையெல்லாம் பார்த்து கீழே வந்து காட்டுவோம். எது வரப்பு? இதுவா? அதுதான் வரப்பு, அதில் தான் போகணும். இதுவா? இதுவா? அதுதான் போகணும். சூப்பராக இருக்கு. ஐயோ செம்மையா இருக்குது இந்த இடம். எப்படி சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி என்னதான் நம்ம கேமராவில் எடுத்தாலும் நம்ம கண்ணால் பார்க்குறதுல வந்து ஒரு 20% கூட கேமரா எடுக்காது. பயங்கர சூப்பர் எடுத்தால் தெரியும் நினைக்கிறேன். அப்படியே பச்சை பச்சைன்னா அப்படியே அந்த மலையும் அதுவும் சான்ஸே இல்லை. வரப்பில் நடக்க முடியாதுன்னு சொன்னல, நீங்கள் காடு வச்சிருக்க இந்த துகுரில் பற்றியா? வரப்பில் நடந்துட்டு பாரியா கொட்டி பாரு. இந்த மாதிரி இயற்கை அழகை பார்த்தோன்னே என்னால் பாடாமல் இருக்க முடியல. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா. செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்குது, எல்லாத்தையும் போய் பார்ப்போம். பெரம்பலூர் சைடு வந்து இந்த மாதிரியான மரம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இது என்ன மரம்னு தெரிஞ்சிச்சுன்னா யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருச்சி டு பெரம்பலூர் ரோட்டில் கூட இந்த மாதிரி மரம் இருக்குது. இலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி காசாக இருக்கும். நல்லா அப்படியே கூட்டமாக ஒரு அதான சனமங்கலம்னு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு காடு ஒன்று பார்த்துருக்கோம்ல. ஸோ அது என்ன மரம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே 2 பக்கமும் ஒத்தையடி ரோடு, மரமும் மலையும். ஆஹா, உங்களுக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, அதுவும் மலை தான். எங்களுக்கு சைடில் சுற்றி நிறைய மலை இருக்குது. என்னன்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரி, கொடைக்கானல் இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு கொல்லிமலையோ அந்த மாதிரியான மலைகள் வந்து இங்கே இல்லை. எல்லாமே அதெல்லாம் ரொம்ப கடல் மட்டத்துலேருந்து ரொம்ப உயரம். இன்னொன்று அந்த உயரம் இருக்கிறதுனால தான் அங்கெல்லாம் வந்து அவ்வளோ குளிர் இருக்குது, ஒரு பனி இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஒரு சர்டன் ஹைட் தான் இருக்கும். அந்த மலை குன்றுகள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அதிகமாக இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னுலாம் இருக்காது.
முள்ளு செடி நிறைய இருக்கும் அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா தூரத்துல பார்க்கும்போது அப்படியே டார்க் க்ரீனா அழகா இருக்கும். அது கிட்டக்க போக போக எப்படி இருக்கும்னா நான் அதையும் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து காட்டுறேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மலைகளுக்கு நடுவில் தான் வந்து நம்மளோட சிங்கர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.